வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இன்னைக்கு ரிலீஸான திரைப்படம் மாமன் படத்தின் திரைமசனம். படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை சூரிய எப்படி நடிச்சிருக்காரு? இந்த படத்தில் எமோஷன் அதிகமாக தின்றாங்க பார்க்குறப்ப. வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னால், கதாநாயகன் சூரி. கதாநாயகன் அவங்க அக்கா மேலே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்காரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. வேண்டாத சாமி கோயில் இல்லை, வேண்டாத இது இல்லை, வேண்டுதல் ஏகப்பட்ட உடம்பை வெட்டிக்கிட்டு ஏகப்பட்ட வேண்டுதல். இது எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தான் வந்து வளகாப்புக்கு உட்கார வைக்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லைன்னு எனக்கு சொல்லி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க கட்சியில் பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்கும் போது ஓடி அவங்கள அடிக்கிற மாதிரி தான் ஓடி வருவாங்க. டக்குன்னு அப்படியே அவங்க மேலே அப்படியே வாமிட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தெரியுது அவங்க கன்சீவாக இருக்காங்கன்ட்டு. ஆனால் கன்சீவ் ஆகும்போது டக்குன்னு இது பண்ணலை. போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து இல்லைம்மா 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் கன்சீவ் ஆகலன்ற, அதுவும் வயசு வேறு, உனக்கு 33 வயசுன்னு சொல்கிறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி வந்து உனக்கு இதுவாகும், இன்னும் கொஞ்சம் சரியாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் வந்து அவங்க அக்கா மேலே வந்து பாசம் காட்டுறதையோ, அவங்க அக்காவை வந்து கன்சீவ் ஆகுறத துடிக்கிறதோ, இவங்க காட்ட அன்பை வந்து டாக்டர் கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சுமி சூரி மேலே வந்து அவங்கள அறியாமல் வந்து காதல் ஏற்படுது இதுக்கு இடையில. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து உண்டாயிடுது, குழந்தெல்லாம் பிறந்துடுது. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இவங்க பண்ண தப்பு என்னென்னா, குழந்தைய வந்து தான் அப்பா கிட்ட தான் இருக்கணும், சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அடித்து வளர்த்துருக்கணும், இல்லை வந்து கண்டிஷன் பண்ணி வளர்த்துருக்கணும். இவங்க வந்து அளவுக்கு அதிகமான அன்பை வந்து அந்த குழந்தை மேலே வந்து செலுத்திட்டாங்க. இந்த அளவுக்கு அதிகமான அன்பை அவங்க செலுத்தின தொட்டு அதோட விளைவு தான் இந்த படம். ஏன்னா அப்பங்காரங்கிட்ட வந்து தூங்குறதை விட மாமங்காரன் மடியில் தான் அதிகமாக தூங்குறது அதிகம். மாமங்காரனை விட்டு அந்த பையன் வரவே மாட்டான். ஸ்கூலுக்கு போவதுலேருந்து குளிப்பாட்டத்துலேருந்து எல்லாமே மாமா 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 சொல்லி தூங்குறதுலேருந்து எல்லாமே மாமா கிட்ட தான் தூங்குறது. இதால் என்ன ஆகுதுன்னா, இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும்போது தாலி கட்டும்போது கூட அந்த மாமா அக்காவோட பையனை மடியில் வச்சுட்டு தான் கதாநாயகி வந்து தாலி கட்டுவாங்க. இது ஒரு கட்டத்தில் நடிகர் சூரியும் கதாநாயகியும் வந்து பெரிய சூழ்நிலை உண்டாகுது. ஆனால் கதாநாயகி என்னதான் வந்து அக்காவோட பையன் மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருந்தாலும் அந்த ஒரு கட்டம் அதிகமாக போயிடுது. இவங்களோட தாம்பத்திய உறவே வந்து இவங்களுக்கு வந்து இந்த பையனால் நடக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். அப்படி ஒரு சூழ்நிலைலாம் வருது. ஏன்னா முதல்வர் ஏற்படும். அந்த முதல்வர் ஏற்பட சீனில் வந்து அந்த இடத்துல வந்து கட்டில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த பையன் தான் தூங்கி நிற்பான். அந்த பையனை தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நடிகர் சூர்யா ஆகட்டும், கதாநாயகத்திலும் அசிங்கப்பட்டு தான் இருக்காங்க. இதுதான் இவங்க இதில் வந்து சண்டை ஆகிடுது. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் சூரியும் ஐஸ்வர்யா லட்சுமியும் சேர்றாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட கதை. அதையும் மீறி வந்து இவங்க பிரிச்சு ஒரு 3 மாதம் போயிடுறாங்க. இந்த பையன்கிட்டேருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும், என் ஒய்ஃப் கூட வாழணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் போகிறாங்க. ஆனால் நடிகர் சூரிய அவர்கள் வந்து அக்காக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா, செத்துட்டேன்னு சொல்லி தான் அந்த பையனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொடுமையான காட்சிகள்லாம் இந்த படத்தில் வந்து அதிகமான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் வருது. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபு படம் வந்து எமோஷன் டச், எமோஷன் சீன்ஸ், எமோஷன் ட்ராமா இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாகவும் காட்டியிருக்காங்க. ரொம்ப அழுதுன்னு தியேட்டரில் உட்காந்து. அதாவது லவ்வர்ஸுங்களோ தனிப்பட்ட முறையில் தனியாலாம் இந்த படத்தை வந்து போய் வந்து என்ஜாய் பண்ணி போகணும் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸுங்க இந்த படத்துக்கு போக மாட்டாங்க. ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பார்க்குற ஒரு நல்ல திரைப்படம். ஏன்னா ஒரு அக்காவோட பையன் மேலே மாமங்காரன் எந்த அளவுக்கு பாசம் செலுத்தினா அதோட விளைவு என்ன இன்னும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் கண்ணீர் வந்துன்னே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் ராஜ்கிரண் நடிச்சிருக்காரு. அவர் ரியலாகவே அவருக்கு வயசு ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து ராஜ்கிரண் அவரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அவர் எல்லா சீன்லேயும் வந்து டைலாக்ஸ் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த டைலாக்கெல்லாம் பார்த்துட்டு தான் விமல் வந்து ஒய்ஃப் கூட சேரத்துக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது. அதாவது நம்மளோட ஒய்ஃப் கிட்ட போய் வந்து நம்ம மன்னிப்பு கேட்குறதுல நம்மளோட கௌரவம் என்ன கொஞ்சிருது. ஏன்னா
ஒரு அம்மா பெத்த தாய்க்கு அப்புறம் நம்மளை தாய் போல் வந்து நமக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு நம்மளை தாய் போல் வந்து அடுத்த கட்டம் வந்து நம்மளை பாதுகாக்கிறது யாருன்னா நம்ம ஒய்ஃபை தவிர வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு தான் இந்த படத்தில் வந்து அழுத்தமாக ரொம்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்கிரண் ஒரு சீனில் சொல்லுவார், இத்தனை நாளாக வந்து நான் தான் அவளை பார்த்துருந்தேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் புரியுது அவள் தான் என்னை பார்த்துருந்தா அப்படின்னு வந்து சொல்கிற சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு வீட்டில் ஆம்பளை வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டா கூட அந்த வீடு வீடாக இருக்கும். ஆனால் ஒரு வீட்டில் பொம்பளை வந்து படுத்துட்டா அந்த வீடை வந்து படுத்துரும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவரோட பாணியில் ராஜ்கிரண் சொல்லியிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சீன்லாம் வந்து யாராக இருந்தாலும் வந்து அழுதுருவாங்க. அவரோட ஒய்ஃப் வந்து எவ்வளோ ஒரு அன்னுனியமாக பாசம் வச்சுருப்பார். எவ்வளோ சண்டை போடுவாங்க, ஆனால் கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டார் அவ்வளோ வருஷத்தில். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் என்னன்னு தெரியாது, அந்த பூ மட்டும் வச்சே இருக்க மாட்டார். அவர் அந்த கடைசியாக பூ வைக்கிறப்ப தான் உங்களுக்கு நான் பூ வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. ஆனால் அவர் ஒய்ஃபு இறந்துற துக்கம் தாங்க முடியாமல் நானும் உன் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2வது நாளையே ராஜ்கிரனும் செத்துறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருக்குது. படத்தில் வந்து நம்ம அழுதுனே தான் இருப்போம் பொழுது. இந்த அளவுக்கு பொறுமையாக தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் படம் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். சூரிய அவர்கள் வந்து எல்லா படத்துலையும் ஹீரோ நடிச்சிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கு. இந்த படத்தில் உண்மையிலேயும் நல்லா நடிச்சிருக்காரு. கருடன்னு ஒரு படத்தில் வந்தார், அந்த படத்தில் விட இந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா எமோஷனாக நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா அழுது நடிச்சிருக்காரு. அந்த குழந்தைய பார்க்க முடியாத சீன்ஸ் எல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி நடிச்சிருப்பார். ஏன்னா நான் அக்கா குழந்தைய நம்ம அவ்வளோ தூக்கி வளர்த்துட்டு நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து பார்ப்பாருங்க. அந்த ரியாக்ஷன் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா? நான் இந்த படத்தை எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் நம்பி ஒரு தடவை பாருங்கள். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களும் கொஞ்சம் கதாபாத்திரத்தை யாருமே வந்து குறை சொல்ல அளவுக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக நேச்சுரலாக நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நடிகர் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண், பாலா சரவணன், பாபா பாஸ்கரன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படத்தோட தயாரிப்பு கே குமார். இந்த படத்தோட டைரக்ஷன்ஸ் பிரசாந்த் பாண்டியராஜன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் டைரக்டரை வந்து புகழாத ஆளே இருக்காது. அப்படி வந்து நல்லா நடிக்க வச்சுருக்காங்க, நல்லா டைரக்ஷன் பண்ண வச்சுருக்காரு. முக்கியமாக இந்த படத்தில் சூரி, ராஜ்கிரண் ரொம்ப அழகாக நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மாமன் படத்தின் திரைவிமர்சனம். நான் கொடுத்த திரைவிமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.